ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது உடம்புல ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா, தோல் வியாதி, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி அவங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம ஜாதகம் கணிக்கும் போது 6ஆம் அதிபதியின் தசை நடக்கும்போது, 6ல் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தும்போது கூடவே இந்தந்த கிரகம் இந்தந்த நோயை ஏற்படுத்துன்றது ஒரு விதி இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம ஜாதகம் கணிக்கும் போது நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன், சார் ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுக்கணும், தோல் வியாதியெல்லாம் இருந்ததுன்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோலில் ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. அதை குணமாக்கக்கூடிய கோவில் இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், எல்லா பிரச்சனைக்கும் கோவில் இருக்குது. கண் நோய் தீர்றதுக்கு நான் கோவில் சொல்லியிருக்கேன். உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் கோவில் இருக்குது. கிட்னி சம்மந்தப்பட்ட, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஊட்டத்தூர் சிவன் கோவில் பற்றி நான் சொன்ன அந்த பதிவு நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகி நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னதுனால தாங்க. மருத்துவ சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கோங்க. மருத்துவத்தையும் தாண்டி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த கோவிலுக்கு போகிற நிறைய பேர் என்னோட பதிவு பார்த்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ அவங்களுக்கு ஒரு நல்லது என் மூலமாக நடந்தால் அது சந்தோஷம் தானே. அந்த மாதிரி யாருக்காவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் தஞ்சாவூர் பக்கத்தில் திருநறையூர் நாச்சியார் கோவில் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கல்கருடன் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? அது பக்கத்தில் தான் இருக்குது. சித்தநாதேஸ்வரர் கோவில், சௌந்தர நாயகி சமேத சித்தநாதேஸ்வரராக சிவபெருமான் அருள்பாலிக்கிற அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே 3 சண்டிகேஸ்வரர் இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய துர்கைக்கு பிரசன்ன துர்கைன்னு பேர். ரொம்ப அற்புதமான கோவில். யாருக்காவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால், ஏன்னா கோரக்க சித்தருக்கு தோல் வியாதி வந்தபோது அவர் இங்கே வந்து வழிபாடு செய்து நோய் நீங்க பெற்றார். அப்போ உடனே நம்ம சித்தருக்கு ஏற்ற மாதிரி, ஓ சித்தருக்கே நோய் வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சித்தர்கள் சிரஞ்சீவிகள். நமக்கு நோய் வந்துச்சுன்னா நாம் அந்த கோவிலில் போய் கும்பிடணுன்றதுக்காகத்தான் இப்படி பாவனையாக சித்தர் நடித்து காட்டினார். அப்படித்தான் நாம் அதை பொருள் எடுத்துக்கணும். உடம்புல தோலில் பிரச்சனை, இந்த படையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, படை அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு சிரங்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருநறையூரில் இருக்கக்கூடிய சித்தநாதேஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. கோரக்க சித்தர் நமக்காக வழிகாட்டியிருக்கார். ஸ்கின்ல பிரச்சனையாக இந்த கோவிலுக்கு கிளம்பி வந்து வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக தீரும் என்று அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக பிரச்சனை தீரும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.